வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க ஹெட்செட் பார்த்தோம்னா ரீசெண்டாக லான்ச் ஆன வீடா பீட்ஸ் கோங்கிற ஒரு புது பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு புது ஹெட்செட் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹெட்செட்டை பற்றி சின்னதாக ஒரு அன்பாக்சிங் அப்புறம் டீட்டெயில் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோவில் போதும் ஏன் நிதிஷ் நீங்கள் பார்த்துருது ஃபீட்பேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்படியே அன்பாக்சிங் பார்த்தோம்னா சின்னதாக குட்டி கிளிப்பாக இங்கே வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இங்கே அன்பாக்சிங் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருங்க. ஸோ பில்ட் வைஸ்னு வரும்போது பார்த்தோம்னா பில்டு நல்லா கிளாஸியான ஷைனியான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஷைனியாக ஃபினிஷில் கொடுத்ததுனால ஸோ அங்கங்கே வைக்கும் போது அந்த ஸ்க்ராச்சஸ் மஜஸ் அதெல்லாம் நல்லாவே பிக்கப் ஆகுது. ஸோ நான் நல்லா யூஸ் பண்ணதுனால நல்லா ரஃபாக யூஸ் பண்ணேன். ஸோ நல்லா ஸ்க்ராச்சஸ் எல்லாம் பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தோம்னா வீடியோக்கான பிராண்டிங் இங்கே. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு இண்டிகேஷன் லைட் அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தோம்னா பட்ஸோட இண்டிகேஷன் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா பட்ஸ் டர்ன் ஆன் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு சின்னதாக ஸ்ட்ராப் மாதிரி இங்கே கையில் மாட்டிக்கல இல்லாட்டி கழுத்தில் மாட்டி போகிறதுக்காக இங்கே 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா அந்த ஹிஞ்சு பார்த்தோம்னா நல்லா சாலிட் ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அலுமினியம் அந்த மாதிரி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அப்படியே பேக் சைடில் இதில் ரவுண்டாக ஒரு குட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் பார்த்தோம்னா ஹால் ஸ்விட்ச். ஸோ இந்த ஹால் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த பட்ஸை ரீசெட் பண்ண முடியும். அண்ட் பாட்டமில் பார்த்தோம்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா டிசைன்ஸ்க்கு இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர் வந்துட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் வீடியோக்கான பிராண்டிங் அந்த இண்டிகேஷன் லைட். ஸோ அப்படியே இப்போ பட்ஸுக்கு வந்துடும். ஸோ பட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா பட்ஸுமே கிளாஸான ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன்ஸ்க்காக இங்கே பிளாக் கலர் பிளாஸ்டிக் கொஞ்சம் ரஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆட்டமாக இருக்கிறதுக்கோசரம். அண்ட் பட்ஸுமே நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் டிப்ஸ் கிடைக்கல. ஸோ சின்னதாக ஒரு ட்ராபேக்காக வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தோம்னா இதில் நமக்கு கிளாஸ் அண்ட் ஃபினிஷில் அண்ட் பட்ஸில் பார்த்தோம்னா கீழே சின்னதாக ஒரு மெட்டல் ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் நமக்கு பட்ஸில் சார்ஜர் போகுது. அண்ட் நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸ்னு வந்தோம்னா ஸோ நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் ஸ்டெம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸோட ஸ்டெம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பட்ஸோட டாப்பில் ப்ளேஸ் ஆகல. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் கடைசியாக பார்த்தோம்னா வேறு ஒரு பிராண்டில் பார்த்தேன். ஸோ இப்போ வீடாங்கிற பிராண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் கண்ட்ரோல்ஸ் டைப் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுங்க நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தோம்னா இந்த ஹெட்செட்டுக்கு இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், டாப்பில் தான். பட் இந்த ஸ்டெம் இங்கே யூஸ் பண்ணுறதும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு. ஸோ பில்டை பற்றி பார்த்தாச்சு. பில்டு பார்த்தோம்னா சாலிட் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷும் வரும்போது கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த சின்னதாக ஒரு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பில்டை பற்றி பேசும்போது ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைனிங் டைமிங்கில் இல்லாட்டி நீங்கள் ஜாகிங் போது ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ மெயினான விஷயத்துக்கு கனெக்டிவிட்டிக்கு வருவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. ஸோ அது லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு ஃபாஸ்ட்டாக பேராச்சு. ஸோ நீங்கள் பட்ஸை ஓப்பன் பண்ணி எடுத்து அடுத்த செகண்ட் போதும் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டான பேரிங் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பேரிங்கில் எந்த விதமான இஷ்யூ இல்லை. அண்ட் பார்த்தோம்னா இதுக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 பட்ஸ்லையுமே சேர்த்து ஒவ்வொரு மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ENCலாம் நமக்கு இங்கே கிடையாது. ஸோ 10 மீட்டருக்கான ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம்னா நல்ல ஒரு ரேஞ்ச் எனக்கு கிடச்சிது. அண்ட் பார்த்தோம்னா நமக்கு 30mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் வைஸ் பார்த்தோம்னா நல்ல சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே கொடுத்துருக்க இவங்க கிளைம் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு வந்தோம்னா ஸோ நமக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு வரும்போது 20 Hz to 20 kHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு வெறும் 20%, 10-20% சவுண்டு தான். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அதுவே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தோம்னா உங்களுக்கு யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிக சவுண்ட் வைக்காதீங்க தான் இவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பட் உங்களுக்கு நீங்கள் அதிக சவுண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இயர்பீஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி பார்த்து வரும்போது ஸோ ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. எல்லாமே எந்த விதமான இஷ்யூ இல்லை, எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ பேஸ் எல்லாமே ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த விதமான இஷ்யூ வந்ததில்லை. ஸோ நல்ல ஒரு பட்ஸ் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் வரும்போது பாக்ஸ் 2000 போட்டிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு அஃபிஷியலாக ப்ரைஸிங் தெரில. லான்ச் ஆகட்டும். லான்ச் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேக்குது. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பேஸா இருக்கு. இந்த ரூம்குள்ள இருந்து பேசினா வரலாம் கேட்கல. பட் ஆனா ஆடியபிள் தான். நல்லா தான் இருக்கு. இன்டோர்ல தான் பேசிட்டு இருக்கேன். ரூம்ல சாத்திட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இன்டோர் அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் இப்போ அவுட்டோர்ல இருக்கேன்டா. அவுட்டோரா? ஓகேடா. நல்லா தான் கேக்குது. இந்த காத்தடிக்கிற சவுண்ட் அதெல்லாம் காத்தடிக்கிற சத்தெல்லாம் சுத்தமா கேட்கல. காத்து அடிக்குதா ஃபர்ஸ்ட் சுத்தி? அடிக்குது. நீ பேசும்போது லைட்டா வண்டி சத்தம். நீ பேசும்போது ஏதாவது வண்டி சத்தம்னா அதை மட்டும் அப்படியே கேரி பண்ணிடுது. மத்தபடி ஓகே தான். காத்தடிக்கிற சத்தெல்லாம் சுத்தமா கேட்கல. தூரத்துல நாய் இருக்கு. அதெல்லாம் நாயா? இல்ல. இப்போ காத்தடிக்க நல்லாவே. இப்ப லைட்டா புரியாத அளவுக்குலாம் இல்ல. சரி, ஓகே. ஓகே கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா கேமிங் மோட் ஓகே தான். ஸோ பட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷுவல் கேமர்ஸ் உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த 44 ms ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ். ஸோ நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது பார்த்தோம்னா
ஸோ நம்மளுக்கு வழக்கம் போல் சிங்கிள் டேப் பார்த்தோம்னா பாஸ் அண்ட் ப்ளேக்கான ஆப்ஷன் அண்ட் டபுள் டேப் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பேக்வேர்ட். அது ஒரு ட்ரிபிள் டேப் பார்த்தோம்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்தோம்னா 4 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லாட்டி சிரி உங்களுக்கு வேக் ஆகும். அண்ட் ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது வால்யூம் பார்த்தோம்னா நீங்கள் 10 to 20% இல்லாட்டி 25%. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி மோர் தென் எனஃப். ஸோ ரொம்ப க்ரௌடடான பிளேஸ், ரொம்ப நாய்ஸியாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிளைம் பண்ணுறது அதே தான். அதுக்கப்புறம் இந்த பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு சால்டாக ஒரு அரௌண்ட் 5 days கிட்ட வரைக்கும் நல்லாவே தாங்குச்சு. அண்ட் நம்மளுக்கு இங்கே 40 hours ப்ளேபேக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபுல் மூவியும் பார்க்கலாம் இந்த ஹெட்செட்டை வச்சு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 300 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்ஸில் பார்த்தோம்னா 70 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த கேஷுவலாக சொல்கிறது அந்த 2 hours ப்ளேபேக், 2.5 hours 2 hours ப்ளேபேக் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் இன்புட் பார்த்தோம்னா டேரக்ட் கரண்ட் 5 volt வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மல் சார்ஜரில் ஒரு 18 watt 50 watt சார்ஜரில் போட்டாலே போதும் இந்த பட்ஸுக்கு. ப்ரைஸிங்னு வரும்போது பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஸ் பார்த்தோம்னா 100,000 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பாக்ஸ் ப்ரைஸிங் மோஸ்ட் ஓவர் அதில் யாரும் விற்க மாட்டாங்க எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 50% இல்லாட்டி அதோட கம்மியாக தான் விற்பாங்க. ஸோ ஓவரால் இந்த புது பிராண்ட் ஹெட்செட் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான், நல்லா தான் இருந்துச்சு. யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லை. இன்னியர் சீட்டிங் ஆகட்டும் எல்லாமே நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த டச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 1000 rupeesக்கு வரும்போது இந்த ஹெட்செட் பார்த்தோம்னா பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோ பிடிச்சிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி தான் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம ஃபிட் வித் தமிழ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையும்.